நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனிமொழி, ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், வெங்கடேசன் உள்ளிட்ட 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட். நடத்தை விதியை மீறியதாக கூறி இந்த தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்களவையில் போராட்டம். நீதி வேண்டும் என முழக்கம். மக்களவையில் நடந்த பாதுகாப்பு அத்துமீறல் குறித்து பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு வலியுறுத்தல். அமித்ஷா பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. தொடர் அமளியால் மாநிலங்களவையும் முடக்கம். மக்களவையில் அத்துமீறி வண்ணப்புகை குண்டு வீசப்பட்ட சம்பவம். பாதுகாப்பு ஊழியர்கள் 8 பேர் சஸ்பெண்ட். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ரொக்கமாக வழங்க ஏற்பாடு. வெள்ள நிவாரணம் பெறுவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். புயல் மழை பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். தற்காலிக நிவாரணமாக 7,000 கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மிக்ஜாம் புயல் பாதிப்பால் சிறு வணிகர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதில் சலுகை தேவை. 3 மாத தளர்வு வழங்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். எண்ணூரில் மழைநீருடன் கலந்த எண்ணெய் கழிவுகள் 17ஆம் தேதிக்குள் அகற்றப்படும். பசுமை தீர்ப்பாயத்தில் CPCL உறுதி. தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற விஜயகாந்த். பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பிரேமலதா. தமிழ்நாட்டில் 11 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு. சிறைத்துறை கூடுதல் DGP-யாக மகேஸ்வர் தயாள் நியமனம். $100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த வழக்கு. பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரின் மனைவி கார்த்திகா கைது. வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூரில் குடியிருப்பு பகுதிகளை 5 நாட்களாக சூழ்ந்துள்ள ஏரி நீர். பாசி படர்ந்து காணப்படும் தண்ணீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம். இந்தி தெரியாது என கூறியதால் கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் மிரட்டப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழியல்ல என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கருகிய பயிர்களுடன் சேலம் ஆட்சியரிடம் மனு அளித்த விவசாயிகள். அனுமதியின்றி இயங்கும் சாயப்பட்டறைகளை மூட வலியுறுத்தல். காங்கேயம் அருகே ஈஸ்வரன் கோயிலில் இருந்து சிலைகளை எடுத்துச் சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறைப்பிடிப்பு. கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு சிலைகள் ஒப்படைக்கப்படும் என உறுதியளித்ததால் விடுவிப்பு.
சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்றது உண்மை. நேரில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தடங்கலின்றி தரிசனம் செய்யும் பக்தர்கள். இன்று 80,000 பேர் முன்பதிவு செய்துள்ள நிலையிலும் சீராக உள்ள வாகன போக்குவரத்து. 6,000 ரூபாய் வெள்ள நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. நிவாரணம் பெற தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று டோக்கன் விநியோகிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள், வருமான வரி செலுத்துவோர் நாளை முதல் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி வழங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட தற்காலிகமாக 7,033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் வழங்க வேண்டும் என்று மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மத்திய குழு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டது. அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க கோரும் மனுவினை முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தியிடம் வழங்கினார். அதில் புயல் மழையால் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டடங்கள், அரசு மருத்துவமனைகள் போன்ற பொது கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்யவும், சேதமடைந்த மின்சார உட்கட்டமைப்புகளை சீர் செய்யவும் இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. மேலும் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை ஈடு செய்திடவும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க மத்திய அரசின் உதவி தேவை என்று கூறினார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்க தேவையான உதவிகளை வழங்கவும், பல்வேறு வகையான சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டுருவாக்கம் செய்யவும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் உரிய பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.